Welcome to Blue Stars Higher Secondary School students. In today's subject is science. In biology part, standard 7th standard. Dear students, in today's class we are going to see about last subtopic from chapter 7 in weather and climate and adaptation of animals. That subtopic is climate and adaptations of animals. Dear students, climate and adaptation. In most of the animals depend on adaptation and habitation. Most of the animals in every living organisms have adaptation and habitation. For taking example, lion have different adaptation and habitation. Then polar bear. This polar bear is living in cold places. That bear also depend on adaptation and habitation. In today's class we are going to see the climate and adaptation. First, the climate has a profound effect on all living organisms. But this adaptation, the plants and animals have different adaptation and different habitation. The vegetative plants also have different adaptation. This adaptation, அந்த அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட் அடாப்ட் ஆகிருக்கும். அப்போ தான் அதோட பிளான்ட்டோட க்ரோத் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட் க்ரோ ஆகும். சப்போஸ் அந்த பிளான்ட்டை வேறு ஒரு பிளேஸில், அதாவது வேறு ஒரு கிளைமேட்டிக் பிளேஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரீப்ளான்டிங் பண்ணக்குள்ள அதால் சடனாக அடாப்ட் ஆக முடியாது. ஓகேங்களா? ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள், இப்போது நம்மளுக்கு எப்பவுமே நம்மளுடைய ஹோம் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளுடைய ஃபேவரட் அதான். இப்போ வேறு ஒரு ரிலேட்டிவ் ஹோமில் போயிட்டு ஒரு 2 or 3 டேஸ்க்கு உங்களை ஸ்டே பண்ணிவிட்டு வர சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹவு டு யூ ஃபீல்? அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேயே நம்மளால் திடீர்னு போயிட்டு சடனாக நம்மளால் அந்த ரிலேட்டிவ் ஹோமில் நம்மளால் சடனாக அடாப்ட் ஆக முடியாது இல்லையா? நம்மளால் அங்கே ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, ஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய பர்சனல் ஹோம், நம்மளுடைய வீட்டு ஞாபகமாக தான் நம்மளுக்கு இருக்கும். தட் இஸ் அ சேம் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஹாட் பிளேஸ் அண்ட் கோல்ட் பிளேஸ். இப்போ ஹாட் பிளேஸில் இருக்க அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா லயன், டைகர், வல்ச்சர் அண்ட் இந்த மாதிரி so many animals and birds are there. இங்கே இருக்கிற அனிமல்ஸ், இந்த அடாப்டேஷனில் இருக்கிற அனிமல்ஸ் வேறு ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அதாவது கோல்டன் பிளேஸில் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண சொன்னால் அங்கே இருக்க அனிமல்ஸ் என்ன பண்ணாது, ஸ்டே பண்ணாது. ஏன், வை அப்படின்னா, இப்போ இந்த ஹாட் பிளேஸில் இருக்கிற அனிமல்ஸோடைய பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய ஃபர் அண்ட் அவங்களுடைய ஹேபிடேஷன், அதாவது ஃபுட் ஹேபிடேஷன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஹாட் பிளேஸில் அவங்களுடைய ஃபுட் ஹேபிடேஷன் அண்ட் அவங்களுடைய லிவிங் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதுவே கோல்டன் பிளேஸில் பார்த்திங்கன்னா தட் இஸ் நாட் ஃபேர். அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களால டஸ் நாட் லிவ், அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கான அந்த ஃபுட் ஹேபிடேட்டை மறுபடியும் அவங்க என்ன பண்ணணும், அது அடாப்ட் ஆகிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும், அதுக்காக அந்த சுச்சுவேஷனை அவங்க என்ன பண்ணிக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த கோல்டு பிளேஸில் அவங்களால லிவ் பண்ண முடியும். இன் அனிமல்ஸ் லிவிங் இன் கோல்ட் அண்ட் ஹாட் climatic places. First, the animals are adapted to survive in the conditions in which they live. The animals living in very cold and hot climate must possess the special features to protect themselves against the extreme cold and heat. அவங்களால எந்த அளவுக்கு அதை அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்காங்களோ அந்த கிளைமேட்டில் எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், அடாப்ட் ஆகிக்க முடியும். இப்போ கோல்டன் பிளேஸில் இருக்க போலார் பியர், ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள், போலார் பியர் எவ்வளோ கோல்டான பிளேஸில் எவ்வளோ கூலாக இருந்தாலும் அந்த பிளேஸில் போலார் பியரால் சர்வை பண்ண முடியும். பட் அந்த போலார் பியரை எடுத்துகிட்டு இப்போ நம்மளுடைய இந்தியாவில், அதாவது ஹாட் பிளேஸில் நம்ம லீவ் பண்ண வச்சோன்னா, சர்வை பண்ண வச்சோன்னா அதால் என்ன பண்ண முடியாது, they cannot leave. இந்த போலார் பியர்ஸ் வேர் டை, இறந்து போயிடும். ஓகேங்களா? ஏன்னா உங்களோட ஹேபிடேஷன் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் the feature and habits that help animals to adapt to their surroundings are a result of the process of evolution.
இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எவல்யூஷன். அதாவது ஒரு எவல்யூஷன்லேருந்து இன்னொரு ஒரு எவல்யூஷனுக்கு சேஞ்ச் ஆகுறது. That is called evolution. Then, as examples of adaptation of animals to climatic conditions, இந்த adaptations இங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாமே எதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும், கிளைமேட்டிக், அதாவது அட் எ பிளேஸ், அந்த பிளேஸில் இருக்க கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருக்கும். A place. Then some well-known countries that belong to the polar regions are Canada and Greenland. First one is Canada. These are the golden regions. First, Canada. Second one is Greenland. Then third one is Iceland. Fourth one is Norway. Then fifth one is Sweden. Then last one Finland. And Alaska and last one is USA. These countries are golden regions. இப்போ இந்த ரீஜன்ஸில் இருக்க அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டாக இருக்கும் இல்லையா, அப்போது அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்க அனிமல்ஸ் தே வில் ப்ரிப்பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிட்டு அவங்களுடைய ஃபுட் ஹேபிடேஷனும் சேஞ்ச் ஆகிருக்கும். தென் சம் ஆஃப் த கண்ட்ரிஸ் வேர் இன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்க பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, பிரேசில் அண்ட் காங்கோ அண்ட் கென்யா அண்ட் யுகாண்டா அண்ட் நைஜீரியா. இந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது அடிக்கடி ரெய்னி பிளேஸாக இருக்கக்கூடிய பிளேசஸ். அதுதான் நான் என்னென்னு சொல்கிறேன், இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, பிரேசில் அண்ட் காங்கோ அண்ட் கென்யா அண்ட் உகாண்டா அண்ட் நைஜீரியா. பட் this climate and the adaptation have two types. One, the polar regions, then another one is tropical rainforests. அதாவது two types. First one is polar regions. Polar regions means ஃபுல்லாகவே என்ன இருக்கும், கோல்டாக இருக்கும். Then second one is tropical rainforest, அதாவது hot and wet சொல்கிறோம் இல்லையா, ரெண்டுமே கலந்தது, tropical rainforest. First we will see polar regions. These polar regions present in the extreme climate, அங்கே -°C இருக்கும் temperature. But these regions are covered with the snow. ஃபுல்லாக எப்படி கவர் ஆகிருக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், போலார் ரீஜியன்ஸா. This polar region is fully covered the snow. அதுவும் இல்லாமல் -°C தான் இருக்கும், ஓகேங்களா. Then these regions are covered with the snow and it's very cold and most of the year. அதாவது ரொம்ப வருஷமாக என்ன இருக்கும், ஸ்னோவாகவே இருக்கும், கவர் ஆகிருக்கும். For 6 months the sun does not set at a poles, while for the other 6 months the sun does not rise. என்ன இருக்கும், அப்போ வந்து 12 years இல்லையா, ஒரு வருஷன்றது 12 months. ஓகே, 1 yearன்றது 12 months. இப்போ 12 monthஸில் half of the month வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், அந்த இடத்துல சன்செட்டே இருக்காது, ஓகேங்களா. half of the month சன்ரைஸ் ஆகும், அந்த மாதிரி தான், அதாவது பாதி ஆஃபாக இருக்கும், ஓகேங்களா. அப்போது in winters the temperature can be as low -37°C. The animals living there have adapted to this several conditions இல்லையா. What are the conditions? This polar regions is adapt to what are the animals first? Polar bear and penguins,
penguins. So these type of animals are adapted to polar regions. Then these polar bears have white fur. இப்போ polar bears have white fur. ஏன்னா அந்த கோல்ட்லேருந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஃபர் தான் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒயிட் ஃபர். பட் the penguins have hot muscles. ரொம்பவே என்ன இருக்கும், அதோட மசில்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். Then these polar bears have white fur so that they are not easily visible in the snowy white background. So it protects from their predators. ஏன்னா அது ஃபுல்லாக ஸ்னோவி பிளேசஸாக இருக்கக்குள்ள இப்போ போலார் பியர் ஆல்சோ ஒயிட் கலர். அப்போது அதுக்கு வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸே தெரியாது இல்லையா. அப்போது அதோட ப்ரிடேட்டர்ஸ் மீன்ஸ் இப்போ அதோடைய ஃபுட்டுன்னு சொல்லலாம் இல்லையா. அதோடைய ஃபுட்டு வந்து அங்கே இருக்கக்குள்ள, அதாவது ரெண்டுமே வந்து ஸ்னோவாக இருக்க மாதிரி தெரியும். அதனால அது ஈஸியாக வந்து என்ன பண்ணும், அங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ், டால்ஃபின்ஸ் அது எல்லாமே அது வந்து ஃபுட்டாக எடுத்துக்கும். Then it also help them in catching their prey to protect them from extreme cold. They have 2 thick layers of fur. They also have a layers of fat under their skin. In fact, they are so well insulated that they have to move slowly and rest to avoid getting overheated. Then adaptation of polar bear பார்க்கலாம். First, the polar bear. This polar bear have 2 thick layers of fur அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதோடைய ஃபர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப திக்காக இருக்கும். Then this keep it warm in cold weather. என்ன பண்ணும், அந்த எவ்வளோ தான் கோல்டாக இருந்தாலும் அந்த பிளேஸ், அந்த பாடியில் இருக்க ஃபர் அண்ட் அந்த ஸ்கின் சொல்கிறோம்ல, ரொம்ப அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அவுட் லேயர் ஸ்கின், அது வந்து அதை வார்மாகவே வச்சுக்கும். Then keep it very warm. Then the fat insulates its body from cold and keeps it warm. இப்போ தான் நம்ம பார்த்தோம், அது ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் இல்லையா. அது ஏன் ரொம்ப ஃபேட்டாக இருக்குன்னா, இந்த கோல்டில் இருந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். Then it's a predator and prey are you unable to see it. அதால் ஈஸியாக பார்க்க முடியும். Then the white fur is not easily visible in the snowy white background. Then it has a very strong sense of smell. அதுக்கு ஈஸியாக ரொம்ப வந்து ஸ்மெல் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டின்றது ரொம்ப அதிகம் பியர்ட்ஸ்க்கு. Then it helps the bear to locate and catch its prey. Then it has long curved and short claws. பார்த்திங்கன்னா அதோடைய பாதம் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதோடைய நெகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெயில்ஸ் ரொம்ப கிளேவ்ஸாக கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், ஏன்னா அதோடைய ப்ரெடேட்டர்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு. Then this helps to it walk on the ice also. ஏன்னா க்ரிப்பாக வந்து பிடிக்கிறதுக்கு, ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளேவ்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும். It has a layer of fat and under its skin. இதை பார்த்தோம்னா this is a habitation, அதாவது this is a features of polar bear. Then penguins have thick muscles. It protect from cold and place. Then other polar regions animals are, first one fishes, second one is fox, third one is seals, fourth one is whales, fifth one is birds. These are all some type of animals is adapt to that climate. Then we will see tropical rainforest. Second one is tropical rainforest. Tropical rainforest. This tropical rainforest has generally a hot climate because of its location around the equator. This tropical rainforests have hot and wet.
ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கூலாகவும் இருக்காது, நார்மல் பிளேஸ். பட் திஸ் பிளேஸ் ஹவ் ரெயின்ஃபால் ஆல்சோ. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது எல்லாமே வந்து நம்ம பிளேசஸ், அதாவது ஒரு நார்மல் பிளேஸ். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயருக்கு 12 மந்த்ஸ்ன்னு சொல்லக்குள்ள நார்மலாகவே வந்து சன்செட் அண்ட் சன்ரைஸ் இருக்கும். ஓகேங்களா? தென் வாட் ஆர் த ஸ்டேட்ஸ்? இந்தியா, செகண்ட் ஒன் இஸ் மலேசியா, then third one is Indonesia, then fourth one is Uganda, and fifth one is Kenya, then is etc. So many places are there. இப்போ இந்த மாதிரி பிளேசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். திஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் Southeast Asia, the Central America and Central Africa because of continuous warmth and rain. This region supports wide variety of plants and animals live in this forest, in tropical rainforest. The rainforest are monkeys, apes, gorillas, tigers, elephants, leopards, lizards, snakes, birds and insects. இந்த மாதிரி so many reptiles and birds and animals. There's so many variety of animals and plants is live in the tropical rainforest. Okay, this tropical rainforest and the food habitation is very very important. That is a food pyramid, அதாவது food cycle அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. First the primary consumer is goat, but producer is grass. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரொடியூசர்ஸ் ஆர் plants, primary consumers are reptiles and some of the animals, small animals, and secondary consumers are big animals like lion, tiger and bear. Then lion. Then the some of the endangered animals and extinct animals and exotic animals are there. அதாவது extinct means அழிஞ்சு போன animals. Then endangered means இப்போ அழியக்கூடிய, அதாவது இப்போ டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய அனிமல்ஸ். அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் த லயன் டெய்ல்டு மேக்யூ ஆல்சோ கால்ட் பியர்ட் ஏப் இஸ் lives in the rainforest's western Ghats. Its most outstanding feature is the silver white mane which surrounds the head from the cheeks down its chin. It's a good climber and spends a major part of its lives on the tree. இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து என்ன இருக்கும், அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கும். ஸோ the every animals is live in the forest and adapt to that climatic conditions. Then we will, okay students, this lesson is over. There are 3 subtopics are there. First one is weather and second one is climate and third one is climate and adaptation of animals. The lesson is over. Then we will see this topic classwork session. This subtopic have D words and 2 1 marks. அதாவது 4 chooses and 2 fill-ups and 1 2 marks. And the 2 mark is, what do you mean by blubber? Blubber is a thick layer of fat present under the skin of animals. This blubber also protect the cold and place animals, seals, polar bears and walrus. Then second 2 mark. Name some animals found in the polar regions. Polar bears, penguins, musk oxen, reindeers and foxes and seal. Then what is nocturnal? Nocturnal means animals living in desert are called nocturnal. Then nocturnal, the animals living in desert are called nocturnal animals as they spend the daylight hours hiding the shady places. அதாவது nocturnal நம்ம என்ன சொல்றோம், டெசர்ட்ல வாழக்கூடிய animals. Then define the migration. Migration means is a seasonal movement of a complete population of animals from one region to
one region to another region. அதாவது இப்போ இங்கே சம்டைம்ஸ் இப்போது நம்ம ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்க பிளேஸில் இருக்க அனிமல்ஸ் சம்டைம்ஸ் அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சம் சேஞ்சஸ்க்காக நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் மைக்ரேஷன். ஒன் region to it's moved to one region to another region. Then one 3 mark is here. How are Tiercan birds well adapted to get food in tropical rainforest? Then one long answer here. Why do the tropical rainforest provide hospitable condition for a large number of plants and animals? Okay students, in today homework is read and write your classwork in third subtopics. ரைட் பண்ணிவிட்டு படிங்க. Thank you students.